வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு மசாலா. உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு தேவையான தேவைக்கேற்ப ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் 1 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டை தட்டி வச்சுருக்கோம், அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டோம். இப்போ நம்ம உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் பார்த்துட்டு. நம்ம 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை மசிச்சு வச்சுருக்கோம், அதை நம்ம இப்போ இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், நமக்கு மசாலா இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தயிர் சாதம், தோசை, சப்பாத்தி, சாதம் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்